கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தோல் சிவத்தல், வியர்வை கொப்புளங்களை ஒத்த சிறிய கொப்புளங்கள் மற்றும் அரிப்பு ஏற்பட்டால் உடனடியாக தோல் மருத்துவரை அணுக வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தோல் வைத்திய நிபுணர் இந்திரா கஹாவிட்ட இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். இது டைனியா பெடிஸாக இருக்கலாம் என்றும் இந்த நோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்து வருவதாகவும், கர்ப்பிணி தாய்மார்களும் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அளவில் இருப்பதாகவும் அவர் கூறுகிறார். எனவே அக்குள் மற்றும் இடுப்பு உட்பட உடலில் கடுமையாக அரிப்பு ஏற்பட்டால் அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துவது நல்லதல்ல. ஏனென்றால் அது நோயை மோசமாக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டுகின்றார். கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பெரும்பாலும் வாய்வழி மருந்துகள் வழங்கப்படுவதில்லை. ஆனால் தோல் மருத்துவர்கள் இப்போது டைனியா பெடிஸ் நோய் மோசமடைந்த நோயாளிகளுக்கு வாய்வழி மருந்துகளை பரிந்துரைக்க வேண்டியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரசவத்திற்கு பிறகு கருவை பாதிக்கும் என்பதால் கர்ப்ப காலத்தில் சரியான சிகிச்சையை பெறுவதன் மூலம் இந்த நோயை முழுமையாக குணப்படுத்த முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சரியான மருத்துவ ஆலோசனை இல்லாமல் களிம்புகளை பயன்படுத்துவதால் இந்த மோசமான நிலைமைகள் உள்ள நோயாளிகள் சந்திக்கப்படுவதாகவும், தேசிய மருத்துவமனையின் தோல் மருத்துவமனைக்கு வருகை தரும் நோயாளிகளில் சுமார் 20% பேர் டைனியா பெடிஸால் பாதிக்கப்பட்டவர்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.